எத்தனாலை 100% வாகன எரிபொருளாக பயன்படுத்துவதற்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்கும் கோப்பில் கையெழுத்திட்டதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் பேட்டியளித்த அவர், மாருதி சுசுகி நிறுவனத்தின் அதிகம் விற்பனையாகும் காரான வேகன் ஆரில் 100% எத்தனாலில் இயங்கக்கூடிய மாடலை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனமும் 100% எத்தனாலில் இயங்கும் 2 மாடல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. டொயோட்டா, சுசுகி, எம்ஜி, ஹுண்டாய் போன்ற நிறுவனங்கள் விரைவில் இந்த வகை வாகனங்களை அறிமுகப்படுத்த உள்ளன. பெட்ரோலுக்கு இணையாக சிறந்த மாற்றாக எத்தனால் இருக்கும். முதலில் இதை பற்றி நான் பேசியபோது சிரித்தார்கள், விமர்சிக்கவும் செய்தார்கள். ஆனால் இப்போது இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. விரைவில் நாக்பூரில் ஹைட்ரஜனில் இயங்கும் 2 பஸ்களை இயக்கும் திட்டத்தை தொடங்க உள்ளோம். எலக்ட்ரோலைசர் மூலம் தண்ணீரில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் பசுமை ஹைட்ரஜனால் இயக்கப்படும் இந்த பஸ்களில் மக்கள் பயணம் செய்யும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று நிதின் கட்கரி கூறினார். எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்தும் போது வெளியாகும் கார்பன் உமிழ்வு பெட்ரோலுடன் ஒப்பிடும்போது மிக குறைவு. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது. எத்தனால் பயன்பாட்டால் பெட்ரோலியம் இறக்குமதி செய்வது குறையும். அந்நிய செலாவணியை சேமிக்க முடியும் என்பதால் நாட்டுக்கு நன்மை தரக்கூடியது. உள்நாட்டில் உற்பத்தியாகும் எத்தனாலை பயன்படுத்துவதால் அதை உற்பத்தி செய்வதற்கான தானிய சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு கூடுதல் விலை கிடைக்கும்.